வணக்கம் மக்களே, ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாக்கு வந்திருக்கோம். கோவாவில் மோட்டோவர்ஸ் 2024 வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ராயல் பாண்டியாஸ் மதுரை ராயல் பாண்டியாஸ்லேருந்து அவங்க மூலிமா நம்ம வந்திருந்தோம். அவங்க மூலிமா நமக்கு கிடச்சிருந்தது. ஸோ வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் 650. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேரோட என்ஜின் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 648cc parallel twin என்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆயில் அண்ட் ஏர், தட் மீன்ஸ் ஃபின்ஸ் இருக்கிறனால ஏர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் ஷிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து 2-in-1 பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் எக்ஸாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ரெட்ரோ மாடர்ன் ஸ்டைலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனில் இருக்கிற அதே டிஎஃப்டி டிஸ்பிளே அண்ட் லைட்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் இன்டெகிரேட்டட் டெய்ல் லைட்ஸ் கிடையாது. அதாவது அதில் இருக்க மாதிரி வெறும் டெய்ல் லைட்ஸ் மட்டும் பேக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணல, செப்பரேட்டாக ஒரு வார்னிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட்டில் எல்இடி அண்ட் இது எல்லாமே எல்இடி அண்ட் ஸ்போக் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்ரோ மாடல்னும் போது ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல நினச்சேன், இந்த சீட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கஸ்டமைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த எல்லோக்கும் இந்த ப்ளூக்கும் அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்விட்சஸ் சேம் தான். சேம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஜாஸ்டிக் கண்ட்ரோல்ஸ் தான் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. தட் மீன்ஸ் இஃப் இன் கேஸ் நீங்கள் டூரிங் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கான தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே. அண்ட் இது வந்து ஒரு ஸ்க்ராம்ப்ளர் மாடல், அதாவது ரெட்ரோ மாடர்ன்றதுனால ஸ்க்ராம்ப்ளர் மாடலில் கொண்டு வராங்க. ஸோ ஒன்று சேம் நான் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 169 வருவேன். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 5.7 5.65 கிட்ட வருவேன். ஸோ எனக்குமே ஷூஸ் போட்டிருக்கும் போது ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் டோ மட்டும் செட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இருக்குது. அண்ட் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்போக் வீல்ஸ் தான். ஸோ நாட் டியூப்லெஸ், எல்லாமே டியூப் தான். அதாவது டியூப்லெஸ் டயர் ஆனால் உள்ள டியூப் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இங்கேயுமே வந்து இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே நிறைய பேர் புலம்பி இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்னடா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி 650 சீரீஸ்லேயே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப கம்மி. பட் பிஎஸ் 650 வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்கிறதுலேயே 650 செக்மெண்ட்லேயே ரொம்ப அதிகமானதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக 185 or 84 நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 650 சீரீஸில் எங்கேயுமே கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் சொன்ன மாதிரி ஸோ வீல் பேஸ்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 19 இன்ச்சும் பேக்கில் வந்து 16 இன்ச்சும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர்ஸ் பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட அர்பன் அண்ட் லைட் ஆஃப் ரோடிங்கான ஒரு பைக் தான். ஸோ இந்த ஏரியாவில் ஓட்டுறதுக்கு மாதிரியான ஒரு பைக் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டயரில் சொன்ன மாதிரி தான். ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்டியும், ஸோ பேக்கில் வந்து ட்வின் ஷாக் அப்சர்வரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஸோ ஆஃப் ரோடிங் அண்ட் மினிமல் ஆஃப் ரோடிங் அண்ட் அர்பனுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொன்று இருக்கிற ஹைலைட் என்னென்னா இதோட வெயிட் தான். கிட்டத்தட்ட 215 210 வரைக்கும் இதோட வெயிட் வரும். அதாவது 90% ஆஃப் ஃபியூவல் டேங்க்குன்னு வரும்போது இது கிட்டத்தட்ட 215 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம பார்த்த அந்த எல்லோ வந்து ஒரு கலரு அண்ட் இது பிளாக் வித் சம் ஸ்ட்ரைப்ஸோட கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு கலரு. நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட். ஸோ இந்த ஒயிட் வித் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதில் இப்போ ப்ரொவைட் பண்ணதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதில். அண்ட் ஃபியூவல் டேங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடியில் இருக்க மாதிரியான ஃபியூவல் டேங்க் கேப்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி போடும்போதே பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார் பிஎஸ் 650 தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்டர்செப்டார் இதுக்கும் வந்து பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் என்னென்னன்றதை ஃபர்ஸ்ட் மெயினாக பார்ப்போம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம 650நாலே இன்டர்செப்டார் தான் தெரியும். ஸோ பட் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முடியல. சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து கோவா வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம கேமராமேன் வந்து அப்படியே சென்னை கூட்டு வந்துட்டார். ஸோ இப்போ நம்ம சென்னையில் அடையாரில் இருக்கிற பெசன் நகர் ரோட்டில் இருக்கிற ஸோ ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பியர் 650ன்றது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடின்னு சொல்லிட்டு 1960s ஒரு ரேஸ் நடந்தது. ஸோ அந்த ரேஸில் ராயல் என்ஃபீல்டை வச்சு அவர் வந்து 500cc செக்மெண்ட்டில் வந்து வின் பண்ணார். ஸோ அதனால தான் அந்த ரேஸோட பேர், அதாவது த பிக் பியர் ரன் ரேஸ் அப்படின்றது தான் நேமு. ஸோ அதை தான் வந்து பியர்ன்றதை வந்து இந்த வண்டி கொண்டு வந்திருக்காங்க. 650cc வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட இன்டர்செப்டரில் இருக்க அதே சிசி வந்து இங்கே அதே இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க.
பட் இருந்தாலும் சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் என்னன்றது நம்ம அடுத்த வீடியோ ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம டார்க் வந்து கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரென்ஸ். ஸோ டார்க் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 52 பாயிண்ட் சம்திங் வரும். அண்ட் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா 56 வரும். ஸோ சேம் இன்ஜின் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ சேம் இன்ஜின் இல்லை. ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குன்றதை நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த போர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாஸ்ட்டு. ஆக்சுவலாக 2 எக்ஸாஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து இன்டர்செப்டாரில் வந்து உங்களுக்கு 2 அவுட் இருக்கும். ஸோ இங்கே வந்து 2 அவுட் கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகி ஸோ இந்த இடத்துல வந்து சிங்கிள் அவுட்டாக வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம நினைக்கலாம் ஸோ என்னடா டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ ஒரு 2 அவுட்டு தானே, 2 அவுட்டில் வந்து ஆல்ரெடி இருக்கிறத ஒரு இடத்துல சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது. அது அப்படி கிடையாது. ஸோ அதுக்கும் வந்து கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதாவது 650 சீரீஸில் வந்து என்னென்ன வண்டிஸ்லாம் இருக்கோ, என்னென்ன வண்டிக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு பாட்காஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மேலே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். ஸோ அடுத்து டயர்ஸ். ஸோ டயர்ஸ்மே கூட பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் தான் ப்ளே ஆகுது. பட் வித் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கேயுமே அங்கேயுமே சேம் தான். பட் இன்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 1 இன்ச் வந்து கொஞ்சம் பெருசு. அதாவது அங்கே 18, இங்கே வந்து 19. ஸோ இது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் டயர்ஸில், அதாவது யூரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் டயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்டிஆர் டயர்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஆஃப் ரோடிங்க்கு கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பட்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நல்ல பெரிய பெரிய பட்டன்ஸு அண்ட் கொஞ்சம் நல்ல ஹார்டான பட்டன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டை அப்படியே எம்ஆர்எஃப் இருக்காங்க இல்லையா? ஸோ எம்ஆர்எஃப் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே நம்ம பியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸ் தானே அப்படின்றத விட முடியாது. ஏன்னா இஃப் அண்ட் கேஸ் நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங்கோ இல்லை தட் மீன்ஸ் மினிமல் ஆஃப் ரோடிங் போகிறீங்க அப்படின்னா இந்த பட்டன்ஸ் வந்து மெயினான கீ ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனில் பார்த்துருந்தாங்களே உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே வந்து இந்த பியருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஆப்வியஸ்லி சீட் ஹைட் தான். ஸோ என்ன சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் கொஞ்சம் பெருசு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். ஸோ அப்படி இருக்கும் போது சீட்டோட ஹைட்டும் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இங்கே வந்து 830, அங்கே வந்து 808 804 சம்திங் வரும். ஸோ அவ்வளோதான் வந்து சீட் ஹைட்டு. ஸோ அண்ட் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே வந்து உங்களுக்கு 2 இருக்கும் இல்லையா? நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து 2 இருக்கும். ஸோ கொஞ்சம் பாட்டம் லைனில் இருக்கும். இது வந்து நம்ம டேரெக்டாக நம்ம லுக் பண்ணுற மாதிரி. இஃப் இன் கேஸ் நம்ம ஹைட்டுக்கு லுக்னா ஈவன் கொஞ்சம் ஹைட் இருந்தீங்கன்னா கூட டேரெக்டாக நமக்கு லுக் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஹிமாலயனோட சேம் கிளஸ்டர் ஆச்சு, சேம் மோட்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இதில் வந்து 2 ஆப்ஷன் தான். ஸோ ரியர் ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஹோம் பட்டனுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பட்டனுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போயிடனா பேக் வரதுக்கு ஸோ ட்ரிப் ப்ரிஃபரன்ஸு, மை வெஹிக்கல் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஃபேவரட்ஸு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பேக் வரதுக்கு ஸோ இந்த ஹோம் பட்டன் தான் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ வார்னிங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். பட் இங்கே ஸ்விட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாலிடாக இருக்குது, இரும்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கேயும் கொடுத்து தான் நல்லாயிருக்கும். பட் இட்ஸ் சப்ஜெக்ட். ஸோ ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்குது இல்லையா? ஸோ இன்னொன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் பை த்ராடல்ஸ் கிடையாது, நார்மல் ஒயர்ஸ் தான். ஸோ ஒயரில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிளச்சுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக எல்லாமே பார்த்தோம். பட் இன்ஜினோட ஐடியல் பீட்டோ இல்லை நார்மல் எதுவும் நம்ம பார்க்கல. ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஐடியல் பீட்டு. பட் ரொம்ப நேரமாக வண்டி ஸ்டேபிளாக நின்னதுனால நம்ம த்ராட்டில் கொடுக்க முடியாது. ஸோ 1 or 2 seconds, மினிட்ஸ். ஸோ ஜஸ்ட் நார்மல் பீட். ஸோ இது எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்படி இருக்கும் போது நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கும்போது ஸோ இந்த ப்ரைஸு ஸோ சேம் இன்ஜினை கொடுத்து ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அப்கிரேடு கிடையாது, இது வந்து கேம் சேஞ்சிங் தான் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து சொல்ல வர்றது.
ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Interceptor Bear 650 வந்து ஒயிட் பேஸ்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து இருக்கிற பேஸ் வேரியன்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ் இருக்கிற அதான் பேஸ் வேரியன்ட். அது போக பெட்ரோல் கிரீன் இருக்கும், ஒயிட் ஹனி இருக்கு, அண்ட் கோல்டு ஷேடோ இருக்கு, அண்ட் 249. ஸோ 249ன்றது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிபியூட்ன்றதுனால அது வந்து ஸ்பெஷல் எடிஷன். ஸோ ஸ்பெஷல் எடிஷன் ப்ளஸ் நமக்கு வந்து இங்கே க்ரீன் கலரில் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ ஸ்பெஷல் எடிஷனோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,24,000 வரும். அதாவது சென்னை பேஸ்டு. அது எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,59,000 வரும். இதே பேஸ் வேரியன்ட் 3,39,000 வரும். அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,02,000. ஸோ 2,199 வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஆப்வியஸ்லி இது ஆக்சுவலி நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து இன்னொன்று டாப் எண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்பெஷல் எடிஷன் இல்லாமல் டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்ஜிங்கோட வரும். ராயல் என்ஃபீல்டோட ஆத்தென்டிக் பேட்ஜிங்கோட வரும். ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட 4.22 கிட்ட வந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் நேரம் முடிஞ்சிருக்கேன் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ புதுசாக R&D டீம் இருக்குது. ஸோ R&D டீமும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் பேச்சு முட்டாஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் ரைட் சேஃப் அண்ட் வேர் ஹெல்மெட். ஸோ பாய்.